சிங்கம்பட்டி ஊருல சிங்கம் போல தேருல எங்க குலசாமி பாருடா. இவர் மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்குங்க பஞ்சம் இல்லடா. உத்தமரு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. சிங்கம்பட்டி ஊருல சிங்கம் போல தேருல எங்க குலசாமி பாருடா. இவர் மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்குங்க பஞ்சம் இல்லடா. உத்தமரு வழியில ஊர் நடக்கும் வரையில மத்ததுக்கு வேலை இல்லடா. சாமி எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு கோழி குஞ்ச காப்பது போல் காத்து இருக்கவே, ஒரு குறைகளுமே தெரியவில்லை நினைச்சு பார்க்கவே. சொர்க்க பூமிய பார்க்க வேணுமா எங்க ஊருக்கு வந்து பாருங்க. ஒத்தம்பான சொராங்க ஒத்துமையா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தரா ஒத்தாசையா இருக்கிறோம். எங்க ஊரு தேரு எல்லாம் தானே இறங்கி ஓடி வரும். எந்த நேரமும் சாமி எல்லாம் எங்க வீட்டை தேடி வரும். சிங்கம்பட்டி ஊருல சிங்கம் போல தேருல எங்க குலசாமி பாருடா. மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்கு பஞ்சம் இல்லடா. எங்க வயிறு பசி அறிஞ்சு பார்த்ததில்லைங்க, அது எப்போதுமே ருசி அறிஞ்சு பழகி போச்சுங்க. அட பிறந்த புள்ள கூட இங்க அழுததில்லைங்க, எங்க கண்ணுக்குள்ள கண்ணீருக்கு வேலை இல்லைங்க. எங்க ஊர்ல எறும்புங்க கூட யாரையுமே தான் கடிச்சதில்லைங்க. கடிக்க வந்த கொசுவையும் அடிச்சு நாங்க பழகல, வன்முறை நான் என்னன்னு எங்களுக்கும் தெரியல. பிறந்து வளர்ந்த பூமியே இங்கு புனித தலமா தெரியுதுங்க. எந்த நேரமும் இந்த மண்ணில் இன்பம் மட்டுமே விளையுதுங்க. சிங்கம்பட்டி ஊருல சிங்கம் போல தேருல எங்க குலசாமி பாருடா. இவர் மனசு ரொம்ப வெள்ளடா, 5 வயசு பிள்ளடா, அன்புக்குங்க பஞ்சம் இல்லடா. உத்தமரு வழியில ஊர் நடக்கும் வரையில மொத்தத்துக்கு வேலை இல்லடா. மாமா என்னாச்சு? தூசி மாமா. கால்ல விழுங்க. 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்க. பொன்னரசி இப்படி வா. ஏன் மாப்பிள்ள கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மாமா என்ன பண்ணுவாங்க? செயினா கழட்டி போடுவாங்களா? போடு. செயினா கழட்டி போட்டா தானே ஜமீனுக்கே மரியாதை. போடுறேன். இந்தா. நல்ல விளையாட்டு. சரி, வெளியில ஒரு குட்டியான வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் பாருங்க, விளையாடுங்க, ஓடுங்க. இரு பாப்பா, அந்த செயினை கொடுத்துட்டு போ. ஏமா? அவன் விளையாட்டுக்கு போட்டாங்க, இத போய் கொடுக்க முடியுமா? விளையாட்டுக்கு கொடுத்ததா இருந்தாலும் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும். ஜமீன் பழக்கம் இவன் ரத்தத்திலயும் இருக்கும்ல. சிஸ்டர் இங்க வா. உன் பையனை கவனிச்சியா? சிஸ்டர், உன் புருஷனோட பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இந்த ஜமீனோட சொத்து எவ்வளவு சொல்லு பார்க்கலாம்? 10 லட்சம் ஏக்கர். 10 லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? 6 சைபர் சிஸ்டர். அடுத்து வந்து வாரிசுங்கெல்லாம் ஒரு சைபரா காலி பண்ணிட்டாங்க சிஸ்டர். நினைச்சா மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. மிச்சம் இருக்க சைபரையாவது உன் புள்ள அழிக்காம காப்பாத்தணும்.
அதானே எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. குழம்பாத, தெளிவா இரு. அப்பனோட புள்ள இருந்தாதானே அப்பனோட புத்தி பிள்ளைக்கு வரும். ரெண்டு பேரையும் பிரிச்சிரு. என்னன்னு சொல்ற? இப்பெல்லாம் நிறைய போர்டிங் ஸ்கூல் வந்துருச்சு சிஸ்டர். அந்த மாதிரி ஸ்கூல்ல உன் பையனை படிக்க வச்சினா அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும். எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கூட பெரிய லெவல்ல வளரும் சிஸ்டர். உன் புருஷன் என்னதான் சொத்தை வாரி இறைச்சாலும் கடைசி காலத்துல உன் புள்ள வந்து உங்களை காப்பாத்துவான். இவ்வளவு சொத்து இருக்கும் போது ரகுநாத பூபதி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் கொடுத்த யோசனை இது? அந்த மலேசியாக்காரனா? ராஸ்கல். 10 வருஷத்துக்கு முன்னால ஜமீன் நகை திருடிட்டு மலேசியாவுக்கு ஓடினவன். அது கரைஞ்சு போன உடனே திரும்பி மெட்ராஸ்க்கு வந்து என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல. அவன் வீட்டுல தங்கி படிச்சா நம்ம பையனுக்கு படிப்பு வராது, திருட்டு புத்தி தான் வரும். அவர் வீட்டுல தங்கி படிக்க வேண்டாங்க, ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலாமே. பூங்கோதை, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் இல்லாம இவ்வளவு பெரிய வீடு விரிச்சோடி போயிடுமே பூங்கோதை. அவனை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு மட்டும் அவனை பிரிஞ்சிருக்க ஆசையா? அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவனை நம்ம பிரிஞ்சுதாங்க ஆகணும். அம்மா என்னை இங்க விட்டுட்டு போவாதம்மா. நான் ஊர்ல உன் கூடயே இருக்கம்மா. அம்மா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ரெகு, என்னம்மா? அப்பா என்ன பணம் கொடுத்தாலும் அதை கண்டபடி செலவு பண்ணக்கூடாது. நீ என்ன செலவு பண்றியோ அது இதுல எழுதி வைக்கணும். சரியா? சரிம்மா. புத்திசாலி பிள்ளையா இருக்கணும். ம். ஹலோ ரெகு, நான் தான்டா பேசுறேன். அதான் தெரியுதே, விஷயத்த சொல்லு. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணியா? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கமா. இது பாரு, ஒழுங்கா சாப்பிடுறியா? என்ன தேய்ச்சு குளிக்கிறியா? இது பாருமா, நைன் தொந்தரவு பண்ணாதமா. ஊருக்கு வந்துட்டு போடா. இப்ப நான் வேற கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? உங்க அம்மா நினைச்ச இடத்துக்கு நீ போயிட்டியா? இன்னும் நீ மேல மேல போயிட்டே இருப்பையா? சரிப்பா, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சரி, உனக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா பேசு, சரியா? ராசா, உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியலையே ராசா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. கண்ணிலே மின்னும் காதலே வந்துமா சந்தேகம் எந்த மீதிலே. பாட்டி என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும்போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தவன் தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதைச்சாலும் செங்கோட சிங்கம்டா என் புருஷன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியற. ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்க ஊருக்காரன் கிடைக்கிறான்டா. உன் தாத்தா பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல 10 பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீ. கடைசியா தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீஸா இருக்கும் போது இந்த வெட்டு வெட்டுது, அப்ப புது பீஸா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? ஆமா, நீ ஏன் கம்பு கைமா நிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சி சிங்காரமா வளர்த்திருக்கேன். அப்படியா? வெற்றியோட திரும்பி வா. எட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரி அடிக்கத பாக்க சொன்னா உருப்படியா பாத்துக்கிருக்க. பிச்சிருவன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள்.
கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா? சாயந்தரம் ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்புல தான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடி போ. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க? இங்க உரிப்பானை அங்கே கட்டி இருக்கடா. அங்கயா? ஆமாடா. மாடு வடக்காலமே இது தெற்கால பத்துரா. ஓ, நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ? தெற்கால போகணுமோ? அப்படிதான் அப்படிதான். கண்டிப்பா ரூட் சரியான ரூட். மங்கள ஊர் போய் சேர்ந்துருவா. அதோ பாரு காளிமுத்த கழுதுக்கு பின்னாடி நிக்கிறான். ஏப்பா உதச்சிட போதே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு. ரிவர்ஸா? வர்றேன்டா. பாத்தியாடா, ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்போ பாரு. கண்ணியப்பா இடது பக்கம் ஏழுமலை நிக்கிறான், அவனை கூப்பிடு. உரிப்பானை இடது பக்கம் தொங்குதோ? இந்த வாட்டி பானையை புலந்துட வேண்டியதான். ஓங்கி அப்படியே அவனு. ரெண்டு பானையும் குழந்துருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா அவனுக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா அவனுக்குதான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா அவனுக்குதான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரஞ்சலிற? தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னப்பா? நான் பால் குடிக்கிற வயசுலயே எங்க ஆத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீதான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட. பழசெல்லாம் நினைக்காத. கல்லு புடிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும். உரியடியில எப்படி சேலஞ்ச் சிங்கார சொன்ன மாதிரி ஜெயிச்ச? இந்த கிராம தலைவரை மண்டைய உடைச்சிட்டீல்ல? அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ணேன்? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல? போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அந்த கொம்புல ஊமத்தங்காய் தடவிட்டேன்ல? திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. மாட்டு வாயில சாராய தூக்கிட்டாண்டா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது? அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுல்லாம் பண்ண பத்தாது. பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இந்த செம்னுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன் நான் சொல்லுதேன். அதான் மெயின் கேட் கிட்டே வெக்காளி மாதிரி அத்தைக்காரி ஒருத்தி நிக்காளே, அவளை என்ன அத்தைய பத்தி நீ அப்பா கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி 1/2 மணி நேரம் ஒளிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு பூடுறதுக்கு அதன எலி பொந்தாடா ஜமீன்ரா. ஏன் அத்தை மக பொன்னரிசி இருக்கான்ல? பொன்னரிசி இல்லைன்னா வேற அரிசி இல்லையா? இருக்குடா, புழுங்கரிசி இருக்கு, பச்சரிசி இருக்கு, சம்பாரிசி இருக்கு, உனக்கு வாக்கரிசி இருக்கு. அத்தனை போட்டு அமுக்குடா. டேய் பொன்னரிசி லேசா நினைக்காதீங்கடா. இவன் அத்தை மக இந்த கிராமத்துக்கு தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தெல்லாம் கட்டி காக்கணும்னா என் பேரை ஒருத்தனாலதே முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன்னரிசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. எனக்கு ஒரு கவலை இல்ல. போடா 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 போடா. ராம ஆண்டாலோ ராவண ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்ல. போடா 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 போடா. வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல. அண்ணாந்து பார்த்தா அந்த வானம் தெரியும்டா, குனிஞ்சு பார்த்தா இந்த பூமியும் தெரியும்டா. பின்னாடி பார்த்தா உன்னோட முதுகு தெரியவே தெரியாதுடா. போடா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல. போடா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல.
குதிரை அவரு நானும் ஓட்டட்டுமா போடா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்லை அடிச்சுக்க யாரும் இல்ல அண்ணாந்து பார்த்தா அந்த வானம் தெரியுண்டா குனிஞ்சு பார்த்தா இந்த பூமியும் தெரியுண்டா பின்னாடி பார்த்தா பொண்ணோட முதுகு தெரியவே தெரியாது போட்டா வெங்காயம் ஜெயிச்சா சிங்காரம் அடிச்சுக்க யாரும் இல்ல அம்மா சாப்பாடு ரெடியா இருக்குமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோமா பொன்னரசி அந்த கோழி எல்லாம் திறந்து விடுமா சரிம்மா ஏய் ஓட ஓட ஓடுங்க ஐயோ கோழி கடிக்குது கோழியும் கடிக்கல குஞ்சும் கடிக்கல நான் உன் மாமன் ஐயோ